ஜோதிடம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அதை பாருங்கள். பட் ஜோதிடம்னு ஏன் பர்டிகுலராக ஒரு வார்த்தை வரணும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு திடமான பொருள் மீது ஒளி படுறதுனால நம்ம வந்து திடம், ஒரு ஒளி படுறதுனால ஜோதிடம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸோ ஒளி படுறதுனால ஒளி திடம் தானே சொல்லியிருக்கணும், ஏன் ஜோதிடம்னு சொல்லலை, ஜோதிடம்னு சொல்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எல்லாத்துக்குள்ளே வரும் இல்லையா? ஜோதிடத்தில் இருக்கிற 95% வார்த்தைகள், 95% வார்த்தைகள் வந்து முழுக்க முழுக்க சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ். ஏன்னா ஜோதிடங்கிறது நம்மளோட சங்ககால இலக்கியங்களில் நிமித்தம் பார்க்குதல், அதாவது நிமித்தம் பார்க்கறது, சகுனம் பார்த்துன்னு சொல்லுவாங்கள, அது வந்து நம்ம சங்ககால இலக்கியங்கள்லேருந்து 8 தொகை, கலித்தொகை, 10 பாட்டு, அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், தொல்காப்பியம், திருக்குறள், இது எல்லாத்துலேயும் இந்த நிமித்தம் பார்க்குறதுங்கிறது நம்ம தமிழ் இதில் வந்து இருக்குது. ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது, ஜோதிஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெசப்படோபியா அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து வந்ததுனால இது அங்கேருந்து நம்ம தமிழுக்குள்ள அடாப்ட் பண்ணிக்கிட்டதுனால இதில் முழுக்க சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஜோதி அப்படின்னா உண்மையான அது என்ன அப்படின்னா, ஜோதிங்கிறதே ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு தான். ஜோதின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம உங்களுக்கு தெரியும், நம்ம பிளானட், நம்ம பூமி வந்து பிளானட்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட எக்ஸ்ரே, காமாரே, இன்ஃப்ராரெட், அல்ட்ராரெட், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, நிறைய மின்காந்த விசை, காந்தப்புல விசைன்னு சொல்லி பூமி வந்து இந்த பிளானட்ஸ்கிட்ட இருந்து நிறைய விதமான விசைகளையும் நிறைய விதமான ரேஸையும் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த ஜோதிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒளி அப்படின்னா நம்ம ஒரு பொருள் மேலே பட்டோன்னே ஒரு பொருள் வந்து நமக்கு தெரியுது, ஒரு காட்சி கொடுக்குது இல்லையா, அதை வந்து ஒளிங்கிறோம். ஆனால் ஏன் ஜோதின்னு சொல்கிறேன்னா, இந்த ஜோதிங்கிறது நான் சொல்கிறது எல்லாமே கலந்தது தான் ஜோதி. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், அல்ட்ரா ரெட் ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் ஜோதிங்கிறது. ஸோ அப்போ ஒரு பொருள் மேலே இது எல்லாமே படுறதுனால, அந்த திடமான பொருள் மேலே எல்லாமே படுறதுனால ஏற்படக்கூடிய ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் இது பேர் ஜோதிடம் அப்படின்னு வந்தது.